மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடத்தி வருகின்றனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள முப்பாத்தம்மன் கோயிலில் மகளிர் அணி சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். வழிபாட்டினை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டி கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அபய பிரார்த்தன ரங்கநாதர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி உட்பட ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வழிபாட்டினை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக மீண்டும் அரியணை ஏற வேண்டி அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் விழுப்புரத்தில் உள்ள உமர் ஷா காதிரி ஒலியுல்லா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அஇஅதிமுகவினரும் இஸ்லாமிய பெருமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி தருமாபுரி ஆபத் சகாய ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர்.